அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரார்த்தனைகளில் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை குறித்து தொடர்ந்து கற்று வருகிறோம். ஆண்டவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் புதிய புதிய சிந்தனைகளை, கருத்துக்களை நமக்கு தரக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக காணப்படுகின்றன. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமைகளையும் பிரித்து விடவே முடியாது. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதே போல் அவருடைய அற்புதங்களும் இன்றைக்கும் செயல்படுகிறதாக காணப்படுகின்றன. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு அற்புதம் மார்க்கு 1 21 28 வசனம் உள்ள ஒரு பகுதியாகும். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் வியாதியை மாத்திரமல்ல, பிசாசின் அடிமைத்தன அதிகார வல்லமில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் விடுவிக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் கப்பர்நகூமின் பகுதியிலே, அதாவது கலீலியாவிய அந்த எல்லைப்புற பகுதியில் உள்ள அந்த இடத்திலிருந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு ஜெப ஆலயத்துக்கு செல்கிறார். இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேமில் தான் தேவாலயம், மற்ற இடத்திலெல்லாம் ஜெப ஆலயங்கள் உண்டு. நம்முடைய சபை கூடுகைக்கும் ஜெப ஆலய கூடுகைக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய சபை ஆராதனைகளே ஒழுங்கு உண்டு, முறைமைகள் உண்டு. ஆனால் அங்கு அப்படி அல்ல. அங்கே முதலாவது ஜெபம், இரண்டாவது வேத வாசிப்பு, யாராவது ஒருவர் வியாக்கியானம் செய்வார், பிற்பாடு அதை குறித்து வாக்குவாதம், கலந்துரையாடல் காணப்படும். ஆகவே ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களிலே மக்கள் கலந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளின் விளக்கங்களை அறிந்து கொள்ள கூடி வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆலயத்திற்கு ஆண்டவர் செல்கிறார். அருமையானுள்ளே, இந்த அற்புதத்தின் சூழ்நிலையை நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கர்கள் ஆண்டவருக்காக பேசுகிறார்கள். they spoke for God என்று சொல்லலாம். இவர்கள்தான் தீர்க்கர்கள். ஆண்டவரின் சிந்தனைகளை, ஆண்டவரின் எண்ணோட்டத்தை, ஆண்டவருடைய எண்ணங்களை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு வாய் போல இருந்து செயல்படுகிறவர்கள் தீர்க்கர்கள், ஆண்டவருக்காக பேசுகிறவர்கள். வேத பாரர்கள் யார் என்று சொன்னால், ஆண்டவரை குறித்து பேசுகிறவர்கள், ஆண்டவருடைய குறித்து பேசுகிறவர்கள். they spoke about God என்று சொல்லலாம். ஆண்டவரை குறித்து பேசுகிறவர்கள். ஆனால் இயேசுவானவர் எப்படி பேசினார் என்று சொன்னால், he spoke as God, தேவனை போல பேசினார். ஏனென்றால் அவருடைய போதனையானது மிகவும் கிளியர், அதாவது தெளிவாக, அதை கலப்பற்றதாக காணப்பட்டது. அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய அருளுரைகள், அவருடைய செய்திகள் உணர்த்தப்படுகிற செய்தியாய் காணப்பட்டது, மனிதர்களை உணர்த்தியது. ஆனால் இந்த மார்க்கு 1 21 நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த ஜெபாலயத்திலே ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் இந்த செய்தியை கேட்டபோது அவனுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவியானது அங்கே உணர்த்தப்பட்டு, ஆண்டவருடைய செய்தியால் உணர்த்தப்பட்டு பேச ஆரம்பிக்கிறதை இந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. ஆகவே மனிதர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரின் வார்த்தையை கேட்ட அசுத்த ஆவிகள் கூட உணர்த்தப்பட்டு பேச ஆரம்பிக்கிறது. என்ன உணர்த்தப்படுகிறது? நாங்கள் உம்மை இன்னார் என்று அறிவோம், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிவோம், எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லி அவர்கள் உணர்த்தப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
அருமையானுள்ளே, இந்த அற்புதத்தை கூர்ந்து கவனிப்பீர்களானால் இந்த அற்புதத்தின் மூலமாய் அந்த மனிதனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அநேக உலக வைத்தியர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டதை குறித்து விளக்கி ஆராய்ந்து சிகிச்சை கொடுக்க பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இந்த மனிதன், அசுத்தாவி பிடித்த மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே இந்த அசுத்தாவியினாலே அவனுடைய மனநிலை, அவருடைய சரீர நிலை, அநேக நிலைகள் பாதிக்கப்படுவதை இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, சாத்தான் என்பவன் யார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-17 வரை வாசித்தால், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன், சுயத்திலே வாழ பிரயாசப்பட்டவன், தன்னைத்தானே பெருமையாக மேட்டுமை கொண்ட மனிதன்தான் இந்த சாத்தான். ஆகவே இந்த அசுத்தாவிகள் என்பது அந்த சாத்தான் விழும்போது அவனை பின்பற்றி அவனை சேவித்தவர்கள், பின்பற்றவர்களை அசுத்தாவிகள் என்று சொல்லலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11-19 வரை, வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வரை நாம் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் அங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர்கள் வீழ்ச்சிக்கு முன்பாக இருந்திருப்பார்கள் என்று நம்பக்கூடிய ஒரு செய்தியாகும். அருமையானுள்ளே, இந்த அசுத்தாவிகள் ஒரு மனிதனுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த அசுத்தாவிகள் பிடித்த மனிதன் மற்றவர்களை காட்டிலும் கூடுதலான பலத்தோடு காணப்படுவார்கள். சில அசுத்தாவி பிடித்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களை பிடிக்க போனால் ஒரு 15 பேர் பிடித்தாலும் அவர்களை தள்ளிவிட்டு அவர்கள் ஓடுவார்கள். அவ்வளவு அசுர பலன் அவர்களுக்கு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இந்த அசுத்த ஆவியானது சரீரத்திலே அநேக வியாதிகளை, பலவீனங்களை உண்டு பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே அசுத்தாவிகள் மனநிலையை பாதிக்கிறது. அசுத்தாவிகள் மனநிலையை பாதிப்பை மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே குறைபாடுகளை உண்டு பண்ணி விடுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கூடுதலான பலத்தை இந்த அசுத்தாவிகள் கொடுத்து விடுகின்றன. அருமையானவர்களே, உண்மையான மெய்யான கிறிஸ்தவனை அசுத்தாவிகளால் பிடிக்க முடியாது. அசுத்தாவிகள் அங்கே அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அசுத்தாவிகள் அவர்களை தொட முடியாது, ஆளவும் முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், இருப்பதை காட்டிலும் நம்மிலே இருக்கிறவர் மகா பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4 இதை வாசிக்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். விழுங்கலாமோ என்று சத்ருவாகிய பிசாசானவன் சிங்கத்தை போல கெர்ச்சித்து சுற்றி திரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த அசுத்தாவிகள் என்ன சொன்னது? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொன்னது. இயேசுவை ஏன் எங்களை நியாயந்தீர்க்க வந்தீர் என்று சொல்லி முறையிட ஆரம்பித்தது. இயேசுவை குறித்து அறிக்கையிட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே படித்த மனிதனாலோ, ஒரு சாதாரண கிறிஸ்தவனாலோ, ஒரு போதகராலோ, ஒரு இறையில் வல்லுநராலோ ஆண்டவரை குறித்து சரியாக அறிந்து கொள்ள முடியாத அறிக்கையை இந்த அசுத்தாவிகள் சொல்ல ஆரம்பித்தது. இயேசுவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றோ அல்லது தேவனுடைய பரிசுத்தர் என்றோ சொல்ல ஆரம்பித்தது. ஆண்டவர் இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அசுத்தாவினாலே அலற ஆரம்பித்த போது, அல்லது அவன் ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்ய ஆரம்பித்த போது, ஆண்டவரின் செயலை குறித்து விமர்சிக்க ஆரம்பித்த போது, ஆண்டவர் அவனுக்கு 2 கட்டளைகளை கொடுத்தார். முதலாவது அதட்டினார். இரண்டாவதாக அங்கே வெளியே புறப்பட்டு போய் என்று சொன்னார். பேசாமல் இரு என்று அதட்டினார். இரண்டாவதாக புறப்பட்டு போய் என்று அவர் கட்டளையிட்டார். ஆகவே அதட்டுகிற ஒரு கட்டளை கொடுத்தார், வெளியே செல்லும்படி ஒரு கட்டளை, இந்த 2 கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு அநேக இடங்களிலே அசுத்தாவி பிடித்தவர்கள், அசுத்தாவிகளில் பிடிக்கப்பட்டு அலக்களிக்கப்படுகிறவருடைய கைகளிலே மைக்கை கொடுத்து அநேகர் அந்த சத்தத்தை ஒலிபெருக்கிலே கேட்டு மகிழ்ந்து கழிவுறுகளை நாம் பலமுறை பார்த்திருக்கிறேன். அசுத்தாவிகளை ஆண்டவர் பேச விடுவதும் இல்லை. அசுத்தாவிகளினால் வருகிற புகழ் உரைகளை அவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அசுத்தாவிகளினால் வருகிற சாட்சியை அவர் அங்கீகரிப்பதும் இல்லை.
அசுத்தாவிகள் பொய்க்கு பிதாவிலிருந்து வந்ததனாலே அந்த அசுத்தாவிகளை அவர் பேச விடுவதில்லை. ஆனால் இங்கே அசுத்தாவிலே பிடிக்கப்பட்ட மனிதனை எவ்வாறு விரட்டினார் என்றால், ஒன்று அதட்டினார், இரண்டாவது வெளியே செல்லு என்று சொல்லி கட்டளையிட்டார். 2 கட்டளைகளை கொடுக்கிறார். அதட்டுகிற கட்டளை, வெளியே போ என்கிற கட்டளை. இன்னைக்கு இந்திய நாட்டின் சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்களானால் பலர் அசுத்தாவிகளை விரட்டுகிறதை என்னுடைய ஊழிய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். சிலர் அசுத்தாவிகள் விரட்டும் போது சிலருடைய தலைமுடியை தன் விரல்களிலே நன்றாக சுற்றி கொண்டு விரட்டுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் மெழுகுவர்த்தியை வைத்து எரிய வைத்து அதை அசுத்தாவி பிடிக்கப்பட்ட மனிதருடைய சரீரத்திலே ஊற்றி அவர்களை அலற வைத்து கொடுமைப்படுத்துகிறதை பார்த்திருக்கிறேன். சிலர் இரும்பினாலோ கைகளினாலோ அடிக்கிறதை பார்த்திருக்கிறேன். சிலர் அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவர்களே இதெல்லாம் நல்ல ஒரு திருமறையை சார்ந்த ஒரு முறைமை அல்ல. ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய வல்லமையான இயேசுவின் நாமத்தினாலே அசுத்தாவியை துரத்த முடியும். ஆண்டவருடைய இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே அசுத்தாவிகளை துரத்த முடியும். இயேசுவின் ஆவியின் பலத்தினாலே அசுத்தாவிகளை துரத்த முடியும். ஜெபத்தினாலே அசுத்தாவிகளை துரத்த முடியும். உபவாசத்தினாலே அசுத்தாவியை துரத்த முடியும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலும் ஆண்டவருக்கு நடுங்குகிற அந்த நடுக்கத்தினாலும் அசுத்தாவிகளை துரத்த முடியும். இந்த திருமுறை முறைகளை விட்டுவிட்டு வேறு எந்த முறைகளை கையாண்டு அசுத்தாவிகளை துரத்த ஆரம்பித்தால் அது திருமுறை முறையல்ல, வேறு எந்த முறையோ நாம் கை கொள்ளுகிறோம் என்று பொருள். ஆண்டவர் அதட்டினார், இரண்டாவது வெளியே போய் என்று சொன்னார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்தது, மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இப்போது அவன் விடுவிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இந்த அற்புத செயலினாலே ஏற்பட்ட விளைவுகளை சொல்கிறேன். மார்க் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, இது புதிய உபதேசம், புதிய அதிகாரம், அதே சமயத்தில் புதிய விதமான அவர் ஊழிய முறைமைகள். முதலாவது புதிய உபதேசம், புதிய அதிகாரம், புதிய முறைமையினான அந்த காரியத்தினாலே அந்த அசுத்தாவிகளை துரத்துகிறார். இதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருடைய உபதேசம் புதிய உபதேசம். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய உபதேசத்திலே கலப்படம் இல்லை, ஆண்டவருடைய உபதேசத்திலே கபடு இல்லை, ஆண்டவருடைய உபதேசத்திலே அங்கு சீர்கேடுகள் இல்லை. தெளிவாய் அவர் உபதேசித்தார். அவருடைய உபதேசம் மற்றவருடைய உபதேசத்தை போல அல்லாமல் அவர் புதிய உபதேசத்தை உபதேசித்தார். அவருடைய அதிகாரம் வேத பாரகர்களைப் போல் இல்லாமல் அதிகாரத்தோடு, புதிய அதிகாரத்தோடு உபதேசித்தார். பிரியமானவர்களே, அவருடைய ஊழிய முறைமைகள் எல்லாம் புதிய முறைகளிலே அமைந்து இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே புதிய உபதேசம், புதிய அதிகாரம், புதிய முறைகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இந்த அசுத்தாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே அந்த மனிதன் விடுதலையை ருசித்தான், அனுபவித்தான். இதை கண்டபோது எல்லாருக்குள்ளே ஏற்பட்ட விளைவு என்ன? ஆச்சரியம் ஏற்பட்டது. அதே சமயத்தில் இந்த அசுத்தாவில் கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மூன்றாவது, அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வாரானால் முதலாவது அது நமக்குள்ளே மற்றவர்களுக்குள்ளே ஆச்சரியங்களை உண்டு பண்ணக்கூடும். இரண்டாவது, அது அசுத்தாவிகளும் கீழ்ப்படுகிறதே என்று மக்களுக்குள்ளே அந்த செய்தி உரையாடலின் நடுப்பொருளாய் மாறிவிடக்கூடும். ஆண்டவருடைய அற்புதமானது அதன் மூலமாய் ஆண்டவருடைய கீர்த்தி எங்கும் விளங்கக்கூடியதாக, பரவக்கூடியதாக காணப்படும். அருமையானவர்களே, இந்த மனிதனை ஆண்டவர் விடுவித்து அற்புதமான முறையிலே அவனை விடுவித்தார். இதே ஆண்டவர் இன்றைக்கு விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவராக இயேசுவுக்கு சாத்தான் மேலே, ஆவிகள் மேலே அதிகாரம் உண்டு என்பதை அவர் நிரூபித்தார். ஒன்று. இரண்டாவது, இந்த அற்புதத்தின் மூலமாய்
ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவர் அவர் பிதாவினுடைய ஒரே குமாரன் தேவனுடைய பரிசுத்தர் என்பதை அவர் அடையாளம் காட்டினார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அசுத்தாவிகளினாலே பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களா? அசுத்தாவினாலே சங்கடப்படுகிற மக்கள் இருக்கிறார்களா? அசுத்தாவினாலே நீங்களே கூட பிடிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள், ஆண்டவரே வாருங்கள். ஆண்டவராலே முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. ஒரு முறை என்னுடைய வீட்டுக்கு ஒரு அசுத்தாவை பிடித்த ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணை கொண்டு வந்தபோது அன்றைக்குத்தான் நான் முதல் விசை ஒரு அசுத்தாவினாலே அலக்கடிக்கப்படுகிற ஒரு பெண்ணை, ஒரு சம்பவத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தேன். நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் இந்த இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் ஜெபித்ததில்லை, விடுதலைக்காக அழுததில்லை. அன்றைக்கு நடு நீசிலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்திலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். அப்படி ஜெபித்த போது தாழ்த்தி எங்களுடைய கண்களில் கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். ஜெபித்த போது அந்த நிகழ்ச்சி அநேக மாற்று மதத்தினர் எல்லாரும் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பெண் அலக்களிக்கப்படுகிறதை, அந்த பெண்ணுடைய அந்த அவல நிலைமைகளை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அடிக்கவில்லை, அவருடைய தலைமுடியை எங்களுடைய கைகளில் வைத்து கையை சுற்றி கொண்டு அவளை அலக்களிக்கவில்லை, அல்லது மெழுகுவர்த்தியை வைத்து அவருடைய சரீரத்தை சுடவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. நாங்கள் எல்லாரும் அவளை நடுவிலே போட்டு எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களுடைய அழுகையின் கூக்குரலை கேட்டார், எங்களுடைய தாழ்மையின் ஜெபத்தை அவர் கேட்டார், அந்த குடும்பத்தாரின் அங்கலாய்ப்பை புலம்பலை கேட்டார், அந்த பெண்ணுடைய அந்த கண்ணீரின் நெருக்கமான சூழ்நிலையை ஆண்டவர் கண்டார். ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபித்தோம், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்தோம். அன்றைக்கு அற்புதம் செய்தீரே என்று ஜெபித்த போது ஆண்டவருடைய கரம் அவளை தொட்டது, ஆண்டவர் விடுவித்தார். முழு காரியத்திலிருந்து, முழு அடிமைத்திலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். இன்றைக்கி விடுதலை பெற்ற ஒரு மகளாக, ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக வாழ ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இது கடந்த கால அற்புதம் மாத்திரமல்ல, நிகழ்கால அற்புதம் மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அசுத்தாவிலே பிடிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்திலே ஜெபித்து அவர்களை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே அசுத்தாவிலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை நீர் நேரடியாக அவளை சந்தித்து தொட்டு அவளை விடுவித்தீரே. அந்த விடுதலை செய்த அதே தெய்வமாகிய நீர் இந்த செய்தியை அல்லது இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானுடைய அல்லது அசுத்தாவினுடைய போராட்டங்களை அகற்றி ஒரு பரிபூர்ண விடுதலையினை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் கிரிகளை வெளிப்படுத்தவும் அழித்து போடவும் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னீர். அதை அப்படியே நிறைவேற்றி, அந்த வார்த்தையை நிறைவேற்றி விடுதலையை தார். ஆண்டவரே, சாத்தானை ஜெயித்தவர் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுக்கும் அதிகாரத்தை தந்து அந்த வல்லமையை ருசிக்க எங்களுக்கு பலந்தார். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் என்பதை நாங்களும் மற்றவர்களும் உலகமும் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதங்கள் நிகழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.